வணக்கம், நான் உங்க டாக்டர் செந்தில். வெல்கம் பேக் டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து புனித் ராஜ்குமாரோட மரணம் பத்தி தான். 46 வயசுன்றது ஒரு இறக்கக்கூடிய வயசா அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. இந்த டெத் நியூஸை கேட்டதுல இருந்து இப்போதான் ஒரு 2 months முன்னாடி சித்தார்த் சுக்லா இறந்தாரு. ஆல்மோஸ்ட் he was very younger than புனித் ராஜ்குமார். he was a model, well built, பட் இறந்துட்டாரு. புனித் ராஜ்குமாரும் பார்த்தீங்கன்னா he was a man of very clean habits with lot of discipline, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள். அவருக்கே இப்படி நடக்கும்போது லைஃப் ஸ்டைல் ப்ராப்பர் இல்லாதவங்களுக்கு மனசில் எல்லாருக்குமே பயம் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய டிபேட்ஸ் நடந்துச்சு. அவருக்கு மரணத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லேட்டாக கூட்டு போனது, இல்லை வந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணார் அப்படின்றதுலாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு. பட் அவர் கூட்டு போய் விக்ரம் ஹாஸ்பிட்டலில் 2:30 29/10/2021 டிக்ளேர் பண்ணாங்க. அந்த விக்ரம் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க டீட்டெயிலாக அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். One more shocking incident in the end of the video I will tell you, which has happened in Punith Rajkumar's family. 2006 இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சிமிலராக நடந்திருக்கு அவரோட ஃபேமிலியில். அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So what official statement or medical report of Vikram Hospital says about Punith Rajkumar பார்த்தீங்கன்னா, Mr. Punith Rajkumar, aged 46 years, was brought to Vikram Hospital on 29/10/2021 with diagnosis of heart attack with ECG done by a family doctor. At the time of arrival to the emergency department, the patient அப்படின்றது புனித் ராஜ்குமார் was non-responsive and was in cardiac asystole. asystole அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. asystole அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it refers to a flat line. ECGல பார்த்தீங்கன்னா ஒரு flat line இருக்கும். அது what it indicates பார்த்தீங்கன்னா, it indicates the complete cessation or stoppage of mechanical and electrical activity of heart. மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பிங் மெக்கானிசம் தான். அந்த பம்ப் பண்ணி இந்த பிளட்டை எல்லாரோட பாடி பார்ட்ஸ்க்கு அனுப்புறது தான் ஹார்ட்டோட முக்கியமான மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைனி மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ்க்குள்ள வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து வந்து ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த செல்ஸ் மூலிமா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது ரெண்டுமே ஸ்டாப்பாக இருக்கிறது தான் கார்டியாக் ஏசிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. So the official statement continues. Hence, immediate advanced cardiac life support measures were initiated for resuscitation. கார்டியாக் லைஃப் சப்போர்ட் மெஷர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் பீட் நின்றுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. டாக்டர் பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, ஹார்ட் பீட் இல்லை, ஹார்ட்டோட மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாத போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக படத்தில் பார்த்துறீங்க சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து கார்டியோ பல்மனரி ரீசசிடேஷன் அப்படின்வாங்க. இந்த ஹார்ட் பீட் நின்னவங்கள திருப்பி எடுத்துகிட்டு வரதாம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் திருப்பி ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் திரும்பி பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ரெண்டுல ஜெல் மாதிரி போட்டு செஸ்ட்ல வைப்பாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். அது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் லைஃப் சேவிங் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் சில மெடிசின்ஸ் கொடுத்து கூட, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கூட ஹார்ட் மசில்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க, இமீடியட் அட்வான்ஸ் லைஃப் கார்டியாக் லைஃப் சப்போர்ட் மெஷர்ஸ் were initiated for resuscitation. In spite of prolonged advanced aggressive measures, the patient Punith Rajkumar continued to be non-responsive and asystolic. The panel of medical experts extended all efforts to save him. He was declared dead at 2:30 p.m. on 29/10/2021. This is the official medical report statement from Vikram Hospital. புனித் ராஜ்குமார் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பார்க்கலாம். புனித் ராஜ்குமார் வந்து அவரோட ஃபேமிலி டாக்டர் வந்து டாக்டர் ரமண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹவுஸ். ஆக்சுவலாக ஒரு 3 minutes ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். அவரோட ரெசிடென்ஸ் வந்து ஒரு 3 நிமிஷத்தில் அவரோட கிளினிக் வச்சிருந்தாரு. ரமணா வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், புனித் ராஜ்குமாரோட அப்பா இருந்ததுலேருந்து ஆக்சுவலாக அவங்களோட ஃபேமிலி டாக்டராக இருந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து புனித் ராஜ்குமாரை பார்த்துட்டே வந்திருக்காரு. ஸோ அன்னைக்கு மார்னிங் என்ன இருக்குன்னா, புனித் ராஜ்குமாரோட ஒய்ஃப் அஸ்வினியும் ஆக்சுவலாக கேம் டவுன் வாக்கிங் இன் டு மை கிளினிக். ஆக்சுவலாக இது வந்து ரமணா ராவோட டேர்ம்ஸில் சொல்கிறேன். என்னோட கிளினிக் வந்து நடந்து வந்தாங்க. புனித் அப்புன்னு தான் அவர் வந்து அங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்க இல்லை அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸானவங்க அவர் அப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் டாக்டர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வீக்னஸ் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் உடனே பிபி செக் பண்ணி பார்க்குறாரு. அவரோட பிபி பார்த்தீங்கன்னா 150/92 இருக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் நார்மல். அது பார்த்துட்டே இருக்கும்போது he was sweating very profusely and when டாக்டர் ரமணா ராவ் asked actually ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கே, do you feel any uncomfortableness அது மாதிரி இருக்கும்போது, இல்லை டாக்டர் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக வீக்னஸ் மாதிரி தான் இருக்குது. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரொட்டீனாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணேன், பாக்ஸிங் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். He did not have any pain or breathlessness or pain எதுவுமே இல்லை. ஹார்ட் பீட் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது. லங்ஸ் கூட ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ரமணா சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ரொட்டீனாக பண்ணுற ஒர்க் அவுட் தவிர வேறு எக்ஸசிவாக இல்லை ஸ்டெனஸ் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரமணா ராவ் வந்து புனித் ராஜ்குமாரை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்ததுனால
came to an assumption that no, something abnormal is there actually. ஏன்னா அந்த புனித் ராஜ்குமார் இந்த வீக்னஸ் அப்படின்றது வந்து இட் ஹஸ் நெவர் கம் அவுட் ஃப்ரம் புனித் ராஜ்குமார்ஸ் மவுத் ஆக்சுவலாக. இது மாதிரி ஏன்னா புனித் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஆக்டிவ் அண்ட் வெரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்கிற ரொம்ப ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சைல்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்க ரமண ராவுக்கு தெரியும். ஸோ இந்த வீக்னஸ் அப்படின்றத பாயிண்ட்டை புரிஞ்சுட்டு அவர் வந்து இமீடியட்டாக ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறாரு. இசிஜியில் வந்து லைட்டாக சில சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இமீடியட்டாக அவரோட ஒய்ஃப் அஸ்வினி கிட்ட சொல்லிட்டு நீங்கள் விக்ரம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமண ராவ் கைட் பண்ணுறாங்க. ஸோ விதவுட் எனி டிலே, ப்ளீஸ் நோட் இயர், விதவுட் எனி டிலே 3 நிமிஷம் எல்லாமே முடிஞ்சிடுது. இசிஜி எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, கொஞ்சம் ஏதோ சேஞ்சஸ் தெரியணுன்னே இமீடியட்டாக இவர் ரஷ் டு விக்ரம் ஹாஸ்பிட்டல். அவர் காரில் ஏறி பேக் சீட்டை இது பண்ணிட்டு அஸ்வினியோட மடியில் தான் தலையை வச்சு படுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போகிற வழியில் இறந்து போகிறாரு. ஆக்சுவலாக போகும்போது தான் அவர் வந்து அன்ரெஸ்பான்சிவாக கார்டியாக் சிஸ்டோலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நோட் இட்ஸ் அ கார்டியாக் அரெஸ்ட் ஆக்சுவலி when the heart abruptly stops beating. ஹார்ட் வந்து டக்குன்னு பீட் பண்ணுறது நின்றுடும். whereas in heart attackல என்னன்னு கேட்டிங்கன்னா the blood supply to the heart வந்து ஸ்டாப் ஆகும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் டிஃபரன்ஸ் ஆகுது. புனித் குமார் டைட் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் ஆக்சுவலாக. நான் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யூ கேன் வாட்ச் தட் லிங்க் ஆல்சோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் அட்டாக். எமர்ஜென்சிக்கு போயிட்டாங்க. அங்கே டாக்டர்ஸ் விக்ரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸை வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக டாக்டர் ராகவேந்திர ராவ்னு ஒருத்தர் பார்க்குறாரு. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the actor was non-responsive and was in cardiac asystole. முதல்ல நான் சொன்ன மாதிரி total cessation of electrical and mechanical activity of heart. இதுதான் விக்ரம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கார்டியாக் லைஃப் சப்போர்ட் மெஷின்ஸ்லாம் எடுக்கிறாங்க. பட் they could not retrieve புனித் ராஜ்குமார். Does excessive workout could have resulted in cardiac arrest அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஃபிட்டாக இருக்கவங்க தான் வருது. அதனால் நம்ம இப்போ இப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா பெப்சி குடிச்சிட்டு நல்லா தொப்பை வச்சுட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்னும் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ண வேணாம், பண்ணிட்டு போய் சேர்ந்துட வேணாம் அப்படின்ற பயமோ இல்லை அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் ராவ் ரமண ராவ் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பு வாஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிட்னஸ். வந்து புனித் ராஜ்குமார் வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாரு. அந்த ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, இஸ் அ மேன் வித் ஹாப்பி டிஸ்போசிஷன் ஆக்சுவலாக வித் பாசிட்டிவ் தாட்ஸ். அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்கள் மீடியாலேயே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அனாதை குழந்தைங்க படிக்க வச்சிருக்காரு. அவர் நிறைய இது மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்திருக்காரு. பேசிக்கலி he was a very happy man. He worked out daily and was very well aware about its limits actually. அவர் வந்து ரொம்ப எக்ஸசிவாக ஸ்ட்ரென்யூஸ் எக்ஸசைஸ் பண்ணி நான் பாடி பில்ட் பண்ணோம், மசில் பில்ட் பண்ணோம் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ரொட்டீனாக ரெகுலராக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணியிருந்தா ஒரு லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஹை பிபியோ இல்லை டயபெட்டிஸோ இல்லை ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. And he was not a smoker and he has never consumed alcohol in his life. He is a man of very clean habits and most importantly he was not under any medications. அவர் எந்த மெடிகேஷன்ஸும் எதுவும் எடுத்தது கிடையாது. ஸோ பட் அந்த ஏஜை வச்சு பார்க்கும்போது அப்போ இது டெத் வந்து எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்கும் இந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் புனித் ராஜ்குமார்ஸ் டெத். பட் தேர்ஸ் அ காஷன் அகேன்ஸ்ட் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ். ஆக்சுவலாக ரொட்டீன் எக்ஸசைஸ் இஸ் குட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் நான் 6 பேக் பண்ணணும், ஒரு ட்ரெயினர் போய் பார்த்து எனக்கு பாடி பில்ட் பண்ணணும், ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே நான் சூர்யா மாதிரி 6 பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they do excessive strenuous exercise done in a very short period which can cause severe stress and can lead to a rupture in arteries. நம்ம ஹார்ட்டுக்கு போகிற மசிலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமானால ஒரு ரப்ச்சர் வந்து ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும் and that can lead to a cardiac arrest. ஆக்சுவலாக நீங்கள் யூ கேன் கோ ஆன் பில்டிங் யுவர் மசில்ஸ். நீங்கள் நல்லா யோசிக்கணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, மசில்ஸ் எல்லாம் பெருசாக ஆகுனா கூட அந்த சின்ன ஹார்ட்லேருந்து தான் எல்லா மசில்ஸ்க்குமே வந்து பிளட் போகுது ஆக்சுவலாக. ஸோ யூ ஆர் புட்டிங் மோர் ப்ரெஷர் ஆன் யுவர் ஹார்ட் ஆக்சுவலாக. பட் any of the above attributes are not attributed to Punith Rajkumar's death. Actually Punith Rajkumar death வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணதுனால அவர் இறந்து போல அப்படின்றத வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோட ஸ்டார்டிங் சொன்ன பாருங்க பார்த்தீங்கன்னா another shocking coincidence பார்த்தீங்கன்னா there is a history which is repeating in the same family. அப்பு went like his father டாக்டர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்டர் சொல்றாங்க. ராஜ்குமார் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் இறந்திருக்காரு. புனித் ராஜ்குமாரோட அப்பா ராஜ்குமார் வந்து இதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் இறந்திருக்காங்க. பிகாஸ் த சேம் டாக்டர் ரமண ராவ் ஹஸ் சீன் ஹிம் இன் திஸ் லாஸ்ட் மொமெண்ட். ராஜ்குமார் இருக்கும் தருவாயில் வந்து இதே டாக்டர் ரமண ராவ் தான் பார்த்துருக்காரு. ராஜ்குமார் ஹஸ் டன் இஸ் ரொட்டீன் எக்ஸசைசஸ். அவர் இதே மாதிரி ரெகுலராக அவரும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கவர் தான். ஒரு 11:30க்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காராரு. உட்காந்துட்டு ஃபேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஃபேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாரு. ஸோ இமீடியட்டாக ரமண ராவ் வாஸ் கால்ட். ஆக்சுவலாக ரமண ராவ் வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இமீடியட்லி வாஸ் டேக்கன் டு எம்எஸ் ராமையா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன் பெங்களூர் ஆக்சுவலாக வேர் ஹி வாஸ் டிக்ளேர்ட் டெட் ஆன் April 12, 2006 ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வெரி ஷாக்கிங் இன்சிடென்ட். அது வந்து ரொம்ப அதே மாதிரி தான் இப்போது வந்து அப்பு புனித் ராஜ்குமாருக்கும் மரணம் நடந்திருக்குன்றது வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கு.
டெட் ஆர் நாட் டெட் டு அஸ் அன்டில் வி ஃபர்காட் தெம் அப்படின்றது வந்து ஒரு ப்ராவப் இருக்கு. ஸோ புனித் ராஜ்குமாரும் சரி ராஜ்குமாரும் சரி தே ஆர் லிவிங் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஹார்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்குமார் பிகம் த தேர்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி டு டொனேட் இஸ் ஐஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாதர் ராஜ்குமார் இன் 2006 அவர் இறக்கும் போது அவரோட ஐஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அம்மா பர்வத் அம்மா அப்படின்றவங்க 2017 இருக்கும் போது அவங்களோட ஐஸும் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேருக்கு வந்து அவர் மூலியமா வந்து பார்வை கிடைச்சிருக்கு. 3 மேல்ஸ் அண்ட் 1 ஃபீமேல் ஆக்சுவலாக. நாராயணா நேத்ராலயில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் 2 days ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து புனித் ராஜ்குமார் இருந்தும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு வந்து உதாரணம். ஸோ கீப் வாட்சிங், டோன்ட் பிலீவ் unnecessary controversies, start exercises, don't do vigorous strenuous exercises in short time, don't build six packs அதெல்லாம், but exercise is must actually. That is the moral of the video. So keep yourself active, don't give us justification to delay your physical exercises. அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 30 to 40 minutes of brisk walking is very much needed actually with the very stressful life. இது வந்து டெஃபினட்டாக தேவைப்படுது நம்மளுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.